அம்மா 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 என்ன கௌதாரி? ஒரு நல்ல செய்தி. நல்ல செய்தியா? என்ன அது? சீக்கிரம் சொல்லு. நான் தான் சொல்லுவேன். அது நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் தான் சொல்லுவேன். முடியாது, நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்வேன்னு சொல்லுங்கம்மா. அம்மா 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 எங்க போறீங்க? ஏன் போறீங்க? நீங்கள் இருவருமே சொல்ல வேண்டாம். அது என்ன நல்ல செய்தி என்பதை நானே தெரிந்து கொள்கிறேன். இல்ல 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 அது நாங்களே சொல்றோம். கௌதாரி நீயே சொல்லு. அம்மா, நம்ம பெரியாம்பலம் ஐயா இந்த சீர்வரிசெல்லாம் எங்க அனுப்புறாரு தெரியுமா? அதை தெரிந்து கொண்டு வந்து சொல்வதற்காகத்தானே உங்களை அனுப்பினேன். பிறகு அதை என்னிடமே கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அத நாங்க தெரிஞ்சிட்டு வந்துட்டோமே. அந்த சீர்வரிசையெல்லாம் திருக்கோட்டையூர் சுந்தரி அம்மா வீட்டுக்கு போகுது. நீங்க சொன்ன வேலையை நாங்க சரியா செஞ்சுட்டோம் பாத்தீங்களா? என்ன சீர்வரிசை சுந்தரி வீட்டிற்கு போகிறதா? யார் உங்களுக்கு சொன்னது? கணக்கு பிள்ளைதாம்மா சொன்னாரு. பெரிய ஏசமா சொல்லிதான் அவர் அனுப்பி வைக்கிறாரா? அம்பலக்காரர் ஒருவர் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு இது போல் சீர்வரிசை அனுப்புகிறார் என்றால் அவர் அந்த பெண்ணை விரும்புகிறார் என்றல்லவா அர்த்தம்? விரும்புறது மட்டும் இல்லம்மா, பெரிய அம்பலம் சுந்தரி அம்மாவை காந்தர்வமனம் செஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். கல்யாணி, கௌதாரி அம்மா நீங்கள் செல்லுங்கள். அம்மா, என்னவாயிற்று? ஏன் உங்கள் முகம் வாடி இருக்கிறது? உன் அண்ணன் வாளுக்கு வேலி இப்படி செய்வான் என்று நான் நினைக்கவே இல்லை. இந்த பாகனேரி அம்பலத்தில் உன் தந்தையோ அவருக்கு தந்தையோ இப்படி காந்தர்வ மனம் செய்ததாக வரலாறே இல்லை. அண்ணன் அப்படி ஒன்றும் தவறான காரியம் செய்யவில்லையே அம்மா. தான் விரும்பிய பெண்ணிற்கு தான் அவளை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக சீர்வரிசையை அனுப்பியிருக்கிறார். இந்த சீர்வரிசை யாருக்கு செல்கிறது என்றால் ஊர் மக்கள் என்ன சொல்வார்கள்? ஊர் மக்கள் தங்கள் அம்பலக்காரர் எத்தகைய சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார் என்று நன்றாக அறிவார்கள் அம்மா. வெள்ளையனை எதிர்க்கும் போராட்டத்தில் ஊமை துறையாரோடும் மருது பாண்டியர்களோடும் தோளோடு தோள் இணைந்து நின்று எப்படியெல்லாம் சுதந்திர போரில் பங்கு கொண்டிருக்கிறார் என்பதை நம் மக்கள் அறிவார்கள் அம்மா. நாட்டின் பிரச்சனைகளிலிருந்தும் சற்று விலகி களைப்பு நீங்கி இளைப்பாற அவருக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. அதை நாம் ஏன் தடுக்க வேண்டும்? இந்த உறவிற்கு நாம் ஏன் முட்டுக்கட்டை போட வேண்டும்? பரங்கியரை தென்னகத்திலிருந்து விரட்டும் வரை திருமணமே வேண்டாம் என்றிருந்த அண்ணன் ஒரு கலையரசியர் அன்பிற்கு பாத்திரமாகி இருக்கிறார். தம்மால் முடியாததை சுந்தரி சாதித்து காட்டியிருக்கிறார். இதற்காக நாம் ஏன் சங்கடப்பட வேண்டும்? இதில் ஒரு தவறும் இல்லை அம்மா. திருக்கோட்டியூர் சுந்தரி பற்றி அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து கிராம மக்களும் அறிவார்கள். கலையின் மீதுள்ள பக்தி, ஒழுக்கம் இவைதான் அண்ணனை வெகுவாக கவர்ந்திருக்கும். அதனால்தான் காந்தர்வ மனம் புரிந்திருக்கிறார். நல்ல ஒரு குணவதியை உனக்கு மருமகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கில்லை கல்யாணி, நம் தகுதிக்கு தகுந்தாற்போல் அவன் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டாமா? நமக்கு சமமான அம்பலக்காரர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வீடுகளில் உன் அண்ணனின் மனதிற்கு பிடித்த பெண்கள் இல்லாமலா போய்விடுவார்கள்? அப்படி ஒருத்தியை தேர்ந்தெடுத்திருந்தால் நம் கௌரவத்துக்கு பொருத்தமாக இருந்திருக்குமே. ஏன் சுந்தரியை தேர்ந்தெடுத்தான்? சுந்தரியை தேர்ந்தெடுத்ததில் எந்த கௌரவ குறைவும் இல்லை அம்மா. தான் கற்ற கலை தெய்வீக கலை. அதனுடைய மதிப்பை உணராதவர்கள் எவ்வளவு அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் முன்னால் இந்த சுந்தரி ஆடமாட்டாள் என்று அந்த வெள்ளையன் அக்னியோவையே அவமதித்து விட்டு வந்த அஞ்சா நெஞ்சத்தை உடையவள். எவர் பேச்சையோ கேட்டுக்கொண்டு சுந்தரி நடனத்தை நடத்த மாட்டேன் என்றவர்கள் மீண்டும் உன்னுடைய நடனத்தை நடத்துகிறோம் என்று வீடு தேடி வந்த போது அப்படிப்பட்ட நிகழ்ச்சி எனக்கு அவசியமில்லை என்று மறுத்துவிட்ட தன்மான தமிழச்சி. அப்படிப்பட்டவரை என் அண்ணன் தேர்ந்தெடுத்ததில் தவறென்ன இருக்கிறது? காதலுக்கு கண்ணில்லை என்றார்களே, அது உண்மையல்ல. ஒருவருக்கொருவர் கண்டு அவர்களிடம் உள்ள ஏதோ ஒரு சிறப்பை உணர்ந்துதான் தங்கள் மனதை பறிகொடுக்கிறார்கள். அப்படித்தான் அண்ணன் அந்த சுந்தரியை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். அதேபோல் அந்த சுந்தரியும் அவர் அம்பலக்காரர் என்பதற்காகவோ செல்வமும் செல்வாக்கும் படைத்தவர் என்பதற்காகவோ அண்ணனை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். அண்ணனிடம் உள்ள ஒரு உன்னதமான பண்பை கண்டுதான் சுந்தரி அவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆங்கிலேயர்களுடனேயே போராடி அண்ணன் தன் வாழ்க்கையை கழித்து விடுவாரோ என்று நான் கலங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அண்ணன் சுந்தரி காதல் எனக்கு புது தெம்பை தந்திருக்கிறது. இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. அந்தஸ்து என்றெல்லாம் பேசாமல் அண்ணனும் அந்த கலையரசியும்
ஆனந்தமாக வாழட்டும் என்று ஆசிர்வாதம் செய்யுங்கள் அம்மா. நிச்சயமாக அண்ணன் வாழ்க்கை அமோகமாக அமையும். என் தங்கமே, அண்ணன் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாய். பெற்ற தாயான என்னை விட உற்ற தங்கையான நீதான் அவன் மனதை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இனி நான் இதை பற்றி உன்னிடம் பேசவே மாட்டேன். போதுமா? போதாதம்மா. வேறென்ன? என்னிடம் மட்டுமல்ல, அண்ணனிடமும் இதை பற்றி நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. உங்கள் விருப்பத்தை அண்ணன் இதில் நிச்சயம் எதிர்பார்ப்பார். யார் என்ன சொன்னாலும் உங்கள் முடிவுதான் அவருக்கு மிகவும் முக்கியம். அதனால் அவர் மனம் நோகுமாறு நீங்கள் எதுவும் பேசாதீர்கள். என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிறாய்? என் பிள்ளையிடம் எனக்கு மட்டும் அக்கறை இருக்காதா? அவன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? யார் என்ன சொன்னாலும் சரி, சுந்தரிதான் என் மருமகள். மலர்ந்த முகத்தோடு வாளுக்கு வெளியையும் சுந்தரியையும் நான் வரவேற்பேன் அம்மா. அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன் அம்மா. அம்மா, என்ன இது? ஐயா. இவ்வளவு நிதானமாக வேலை செய்கிறீர்கள்? இல்லைங்கய்யா. சீர்வரிசை பொருட்களை வேகமாக எடுத்துச் செல்லுங்கள். பார்த்து நிதானமாக எடுத்துச் செல்லுங்கள். கணக்கு பிள்ளை, வாருங்கள் நாதமுனியாரே. சீர்வரிசை பொருட்கள் போவதை பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருக்கிறது. இந்த பொருட்களை எல்லாம் வைக்க எங்கள் வண்டியில் இடம் எங்கே இருக்க போகிறது? என்ன சொன்னீர்கள்? இந்த பொருட்களை எல்லாம் உங்கள் வண்டியில் வைப்பதா? அது எப்படி முறையாகும்? ஏன்? இப்போது நீங்கள் யார்? அம்பலக்காரர் குடும்பத்திற்கு சம்மதியாக போகிறவர். என்ன சொன்னீர்கள்? அம்பலக்காரரின் குடும்பத்துக்கு சம்பந்தியாக போகிறேனா? பிறகு என்ன? உலக அனுபவம் வாய்ந்த தங்களுக்கு இவ்வளவு சீர்வரிசைகள் தங்கள் இல்லத்திற்கு போகிறது என்ற உடனே காரணம் புரிந்திருக்க வேண்டுமே. எனக்கு புரிந்து விட்டது. ஆனால் வடிவுதான் சற்று குழப்பமடைந்து விட்டாள். எதனால்? கல்யாணி நாச்சியாருக்கு நடனம் கற்றுத்தர தொடங்கிய உடனே இதையெல்லாம் எங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறீர்கள் என்றதும் பயிற்சிக்கு பரிசாகத்தான் அனுப்புகிறீர்கள் என்று நினைத்து விட்டாள். அது எப்படி? அதற்கு இவ்வளவு சீர்வரிசைகள் யாராவது அனுப்புவார்களா? அப்படியே நடனம் கற்றுத்தந்த குருவிற்கு சிறப்பு செய்வதென்றாலும் முதல் நாளே எதுவும் செய்ய மாட்டார்களே. அந்த பெண்ணின் நடன அரங்கேற்றம் நடக்கும் போதுதானே மேடையில் வைத்து குருவிற்கு மரியாதை செய்வார்கள். இதைத்தான் நானும் சொன்னேன். இப்படி சீர்வரிசை அனுப்புவதற்கு பொருளே வேறம்மா என்றேன். வடிவு அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து போனாள். இனி என்ன? ஏதோ நடனம் கற்றுத்தர வந்தவர் என்று எங்களால் இனி இவரை எளிதாக நினைக்க முடியுமா? மிகுந்த மரியாதையோடுதான் நடந்து கொள்ள வேண்டும். அம்மா வடிவு, ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளம்மா. என்ன கணக்கு பிள்ளை இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? என்ன இருந்தாலும் நீங்கள் வயதில் மூத்தவர் அல்லவா? நீண்ட காலமாக இங்கு பணிபுரிபவர் அல்லவா? அதற்குள்ள மரியாதையை கொடுக்காமல் இருப்பேனா? மேலும் மேலும் சீர்வரிசைகள் சென்று கொண்டே இருக்கிறதே. ஒரு வண்டிக்குள் அடங்காது போல இருக்கிறதே. நிச்சயமாக அடங்காது. பாகநேரி அம்பலத்தார் அனுப்பும் சீர்வரிசை என்றால் அதற்குரிய கௌரவத்தோடு இருக்க வேண்டும் அல்லவா? 2-3 பெட்டி வண்டிகளில் வைத்துத்தான் அனுப்ப போகிறேன். நீங்கள் உங்கள் வண்டியில் புறப்பட்டு செல்லுங்கள். நீங்கள் வீட்டிற்குள் சென்று திரும்பி பார்ப்பதற்குள் சீர்வரிசை வண்டிகள் அங்கு வந்துவிடும். ஆகட்டும், நானும் சென்று சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அல்லவா? புறப்படுகிறேன். வாருங்கள். ஐயா, கணக்கு பிள்ளை ஐயா, இது என்ன தெரியுமா? நீ ஏனடா திரும்ப திரும்ப முட்டாள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய்? கௌதாரி, இவர் எதுக்கு இத்தனை பேர் முன்னாடி என்ன திட்டுறாரு? பின்ன என்ன? கையில ஒரு புடவைய வச்சுட்டு இது என்னன்னு தெரியுமான்னு கேட்டா திட்டாம என்ன செய்வாங்க? நான் என்ன கேட்டேன்னா, இந்த புடவைய யார் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்கன்னு இவருக்கு தெரியுமான்னு கேட்டேன். அது விவரமா கேட்க வேண்டியதானே? எப்படியா, நீ ஏன் கேட்டுக்க. நான் கேட்க மாட்டேன், விடையா சொல்லிடுவேன். என்னம்மா கௌதாரி, இங்கு வந்து இவன் உன்னிடம் என்ன ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறான்? அது ஒண்ணும் இல்ல கணக்கு புள்ள ஐயா. இந்த விலை ஒசுந்த பட்டு புடவைய பொண்ணுக்காக பெரியம்மாவே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அத பத்தி சொல்லத்தான் அப்படி கேட்டேன்னு சொல்றான். ஓ, அப்படியா? எங்கே கொடு.
பெரியம்பலத்தின் விருப்பத்திற்கு அம்மா தடையேதும் சொல்லவில்லை என்பதற்கு இது ஒரு அடையாளம். இப்போதுதான் என் மனதிற்கு நிம்மதி ஏற்பட்டது. ஏன் கணக்கு பிள்ளை இப்படி சொல்கிறீர்கள்? அம்மா இதை பற்றி என்ன நினைப்பார்களோ? என்னிடம் இதை பற்றி கேட்டால் நான் எப்படி விடை சொல்ல முடியாமல் தவிக்க நேரிடுமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். அதற்கெல்லாம் இப்போது அவசியமில்லாமல் போய்விட்டது. காடை, இதை கொண்டு போய் சீர்வரிசையில் பத்திரமாக வை. சற்று பொறுங்கள். அதை எதற்கு மற்ற பாத்திர பண்டங்களோடு கொண்டு போய் வைக்க வேண்டும்? என்னிடம் கொடுத்தால் இங்கேயே கட்டிக்கொள்ளப் போகிறேன். அதை எப்படி அம்மா உன்னிடம் தர முடியும்? ஓ, அம்பலக்காரரின் அம்மாவே அங்கு வந்து தர வேண்டும் என்கிறீர்களா? அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அந்த புடவையை என்னிடம் கொடுங்கள். இங்கேயே அந்த அறைக்கு சென்று உடுத்திக் கொண்டு வருகிறேன். அப்படி தர முடியாதம்மா. ஏன்? மணப்பெண்ணுக்கென தரப்பட்ட சம்பிரதாய சேலையை மணப்பெண்ணின் தங்கைக்கு எப்படி தர முடியும்? நீங்கள் சொல்வது சரிதான் கணக்கு பிள்ளை. இந்த புடவையை சுந்தரிதான் உடுத்த வேண்டும். அனுப்பப்படும் சீர்வரிசைகள் அனைத்தும் சுந்தரிக்குத்தான் என்னும்போது இந்த ஆடையை அணிய வேண்டியவளும் அவள்தானே. ஆனால் எனக்கு ஒரு விஷயம்தான் புரியவில்லை. என்ன நாதமுனியாரே? பெரியம்பலக்காரரிடம் சற்று முரண்பட்டிருந்த சுந்தரி இந்த சீர்வரிசை ஏற்றுக்கொள்வாளா என்று சற்று குழப்பமாக இருக்கிறது. சுந்தரி நிச்சயம் இதை ஏற்றுக்கொள்வார். அதில் எந்தவித குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள்? இங்கிருந்து திருக்கூட்டியூர் சென்ற பெரிய அம்பலம் அங்குள்ள ஆலயத்திற்கு சென்றிருக்கிறார். இயல்பாகவே இசைஞானம் மிகுந்த பெரிய அம்பலம் திருக்கூட்டியூரில் எழுந்தரில் இருக்கும் பகவானை பற்றிய பாசுரங்களை பாட அங்கு வந்த சுந்தரி அதை பார்த்து வியந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இசைஞானம் மிக்கவரையா நாம் எதிர்த்து பேசி அவமதித்தோம் என்று வருந்தி நெகிழ்ந்து போயிருக்கிறார். பிறகென்ன, இசையும் பரதமும் கலந்தது. எங்கள் பெரியம்பலமும் உங்கள் சுந்தரியும் ஒரு மனதாக இணைந்தார்கள். இருமணமும் ஒரு மனமானதால் இருவரும் காந்தர்வ மனம் புரிந்து கொண்டார்கள். இந்த விபரங்கள் எல்லாம் எனக்கு சொல்லப்பட்ட பிறகுதான் இந்த சீர்வரிசை எல்லாம் சுந்தரி வீட்டிற்கு அனுப்பும்படி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. திருக்கோட்டியூர் பெருமானே, அனைத்தும் உன் திருவருளப்பா. கணக்கு பிள்ளை, நான் புறப்படுகிறேன். ஆகட்டும், இதை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பின்னால் வரும் வண்டியில் சீர்வரிசைகளை அனுப்புகிறேன். நன்றி, வருகிறோம். வாருங்கள். வடிவு, போகலாமா? வல்லத்தரையா, எல்லாம் நமக்கு மாறாகவே சென்று கொண்டிருக்கிறது. நீ முன்னின்று ஏற்றுக்கொண்டு செய்த பணியிலெல்லாம் பின்தங்கிவிட்டாய். அதனால் இப்பொழுது வாளுக்கு வேலி எல்லாவற்றிலுமே முன்னிலையில் இருக்கிறார். எதனால் இப்படி சொல்கிறீர்கள் மாமா? வாளுக்கு வேலி முதலில் ஊமைத்துறைக்கு மட்டுமே நெருக்கமாக இருந்தான். இப்பொழுது மருது பாண்டியர்களை சந்தித்து அவர்கள் அன்பை பெற்று அவர்களுக்கு நெருக்கமானவனாக மாறிவிட்டான். நிலைமை இப்படியே போய்க் கொண்டிருந்தால் நம் அம்பலக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நடுவில் அவனே பிரபலமாகி விடுவான். எல்லாவற்றிலும் அவன்தான் முதன்மையானவன் என்று பிரதானமாகி விடுவான். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் மாமா. வாளுக்கு வேலிக்கும் அவனை ஆதரிக்கும் அனைவருக்கும் வெளியில் வெள்ளையர்களோடு போராட்டம். ஆனால் எனக்கோ அந்த வாளுக்கு வேலியுடனே போராட்டம். அவன் எவ்வளவு தூரம் போகிறானோ போகட்டும். கூடிய சீக்கிரம் அவனுக்கு எந்த வகையிலாவது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி அவன் பெயரை கெடுத்து விடுகிறேன். அதன் பிறகு அவனை யாரும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. பாகனேரி அம்பலக்காரரின் புகழை நீங்கள் மட்டுமல்ல, வேறு யார் நினைத்தாலும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் இவருக்கும், ஏன் எல்லா அம்பலக்காரர்களுக்கும் மேலான ஒரு நிலையை பாகனேரி அம்பலக்காரர் அடையப் போகிறார். ஏன் இப்படி சொல்கிறாய்? அதை சொல்வதற்கு முன் வேறொரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாட்டின் பிரிவுகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. என்ன சொல்ல போகிறாய்? நான் சொல்வது உங்களுக்கு தெரிந்ததுதான். பல ஊர்கள் சேர்ந்தது ஒரு நாடு, அதாவது ஒரு அம்பலம். பல அம்பலங்கள் சேர்ந்தது ஒரு கோட்டம். பல கோட்டங்கள் சேர்ந்தது ஒரு மண்டலம் அல்லவா? மொத்தத்தில் பல நாடுகள் சேர்ந்தது ஒரு வளநாடு. பல வளநாடுகள் சேர்ந்ததுதான் பேரரசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆமாம், அதற்கென்ன? வெகு விரைவில்
பாகநேரியின் அம்பலக்காரரை ஒரு நாட்டின் அம்பலக்காரராக மட்டுமல்ல, பல நாடுகள் சேர்ந்த கோட்டத்திற்கே தலைவர் என்று அறிவிக்கப் போகிறார்கள். கூடாது வல்லத்தரையா, கூடாது. இந்த நிலை இப்படியே நீடித்தால் பிறகு பல கோட்டங்கள் சேர்ந்த மண்டலத்துக்கே வாளுக்கு வேலிதான் தலைவன் என்ற நிலை ஏற்பட்டுவிடும். அது எப்படி முடியும்? எல்லா அம்பலக்காரர்களும் ஒட்டுமொத்தமாக ஒருவனை ஏற்றுக்கொண்டால் தானே அவன் கோட்டத்திற்கு தலைவனாக முடியும். இருக்கும் அம்பலக்காரர்கள் அனைவருமே அதை ஏற்றுக்கொண்டார்களா? பல நாட்டு அம்பலக்காரர்கள் அதை ஏற்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். யார் யார் அப்படி ஏற்க தயாராக இருக்கிறார்கள்? கண்டர் மாணிக்க நாடு, குன்னங்கோட்டை நாடு, தென்னிலை நாடு, இரவச்சேரி நாடு, உஞ்சனை நாடு, செம்பொன்மாரி நாடு, கப்பலூர் நாடு, இரும்பா நாடு, தேர்போகி நாடு, வடபோகி நாடு, ஆற்றங்கரை நாடு, ஏழுவேட்டை நாடு எல்லாமே வாளுக்கு வேலியாரை ஆதரிக்க தயாராகிக் கொண்டிருக்கின்றன. இது மிகவும் ஆபத்தான நிலையாயிற்று. சிறுகுடி நாடு, சிலம்ப நாடு, ஆனூர் நாடு முதலானவை ஏற்கனவே அந்த வாளுக்கு வேலி மீது ஈடுபாடு கொண்டவர்களாயிற்றே. அவர்கள் அனைவரும் அவனுக்கு சாதகமாகத்தானே பேசுவார்கள். மாமா, பரவாயில்லையே, இந்த அளவிற்காவது நிலைமையை புரிந்து வைத்திருக்கிறீர்களே. இப்போதாவது புரிகிறதா? என் அண்ணனின் சுயநலமான தனிப்பட்ட வஞ்சமோ உங்கள் பொறாமையோ இதையெல்லாம் தடுத்துவிட முடியாது என்பது இப்போதாவது தெளிவாக தெரிகிறதா? கோட்டம் பிரச்சனையில் பாகநேரி அம்பலக்காரரை தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும்? எப்படி தேர்ந்தெடுப்பார்கள்? எல்லா அம்பலக்காரர்களும் ஏற்றுக்கொண்டால் தானே தலைவராக தேர்ந்தெடுக்க முடியும். பட்டமங்கலத்தின் அம்பலக்காரனான இந்த வல்லத்தரையன் ஏற்க மறுத்தால் பாகநேரி அம்பலக்காரன் எப்படி கோட்டத்திற்கு தலைவனாக முடியும்? அதனால் அப்படி ஒரு பிரச்சனை வரட்டும், நானும் அதை வரவேற்கிறேன். அவை கூடட்டும், அதில் நானும் கலந்து கொள்கிறேன். என்னை மீறி என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம்.